நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராகிய இயேசு ரட்சகர் தந்த இந்த நல்ல நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான ஜாஷ்வா டிவி நேயர்களே, நீங்கள் சுகமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, இந்த நாளிலும் நாம் 2 ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்க இருக்கிறோம். ஆம், இன்றைக்கு அநேகர் புலம்புகிற ஒரு காரியம் உண்டு. ஐயோ, நான் திடீரென்று வந்த கோபத்தினால் இதை செய்து விட்டேன், நான் இப்படி செய்திருக்கக்கூடாது, எனக்கு திடீர்னு ஒரு கோபம் வந்துட்டு, நான் வேணும்னு செய்யலைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். கடந்த நாளிலே ஒரு செய்தியை வாசித்தேன். அதில் ஒரு கொலை குற்றத்தில் தண்டனை பெற்றிருக்கிற ஒரு கைதி நீதிபதிக்கு சொல்கிறார், என்னை தயவு செய்து கொன்று விடுங்கள், என்னால் இங்கே இருக்க முடியவில்லை. ஐயோ, என் மனவேதனையும் எனக்கு அதிகமாக இருக்கிறது, நான் எப்படியோ தவறு செய்து விட்டேன், நான் வருந்துகிறேன், என்னை கொன்று விடுங்கள், என்னால் இந்த தண்டனையை சகிக்க முடியவில்லை என்று அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு அப்படித்தான் திடீரென்று வந்த ஒரு கோபத்தினால், எதர்ச்சையாய் நடந்த ஒரு கோபத்தினால் இன்றைக்கு குற்றவாளிகளாய் ஆயிரம் ஜனங்கள் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அவரை எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை, திடீரென்று நடந்துவிட்டது, என்னை அறியாமல் நான் செய்துவிட்டேன் என்று பல ஆயிரம் பேர் சொல்லிக் கொள்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு நீதி செய்யணும். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த கோபத்தை அடக்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன். சித்தமாக சொல்லுங்களேன். இன்றைக்கி திடீர்னு எடுத்த முடிவினால் இனி அவ்வளோதான் இருக்கக்கூடாது. ஐயோ, தேசமே கலவரத்தால் நிறைந்திருக்கிறது, தேசமே இந்த பாவத்தினால், ஐயோ இது ஒருவேளை நீ சாதாரணம் என்று எண்ணிக்கொள்ளலாம் சகோதரனே. இல்லை, இது பெரிய சாபத்தை கொண்டு வரும், அதையும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அது ஒரு சடங்காச்சாரம் போல, ஒரு கலாச்சாரம் போல போய் கொண்டு இருக்கிறது. அவன் விட்டுறப்படாது. ஆமாம், விட்டுறவே விடாது, ஒன்றை தேவன் விடவே மாட்டார். துக்கம். அநேக நாளுக்கு முன்பாக ஒரு பத்திரிகை செய்தியை வாசித்தேன். பழைய செய்தி. ஒரு கொலை குற்றவாளி தானாய் போய் சரணடைந்திருக்கிறார். நாங்கள் தான் உங்களை சந்தேகப்படவில்லையே, நீங்கள் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், ஐயோ, தினந்தோறும் அந்த குக்கரில் என்னை தூங்க விடவில்லை, தினந்தோறும் அந்த குக்கரில் என்னை நிம்மதி இழக்க செய்கிறது, நான் வாழ்வதை விட செத்து விடலாம் என்று எண்ணினேன், செத்தாலும் இதற்கு தண்டனை அனுபவிக்காவிட்டால் எனக்கு மோட்சம் கிடையாது என்று நான் தண்டனை அனுபவிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னாரா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, திடீரென்ற கோபத்தினால் இன்றைக்கு சிறைச்சாலை கம்பிகளை எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் ஒரு இரக்கம் பாராட்டணும். இனி இப்படிப்பட்ட கோபத்தோடு வெறியோடு இருக்கிறவர்களுக்கு அந்த எண்ணம் வரவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். வரவே கூடாது. கொலை எண்ணம், அடிதடி எண்ணம் வரவே கூடாது. கண்களை மூடி, மகா இரக்கம் கிருபையும் பிள்ளைகள் பரலோக பிதாவே, தேவனே, எடுத்ததுக்கெல்லாம் சின்ன பிரச்சனைக்கு கொன்றணும்னு சொல்லி பொல்லாத பிசாசான இருதயத்தை தூண்டுகிறான். அதன் பின்பு நடக்கிற காரியம் என்ன, அதன் பின்பு அதன் வேதனை வலி என்ன என்பதை உணராது என் ஜனங்கள் செய்கிறார்களே. மனதிறங்குங்கப்பா, உணர்வை தாரும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும். தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். மனம் திரும்பட்டும். நசனாகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு, சமாதான காரணர் ஒருவர் இருக்கிறார், அவர் சமாதானத்தை தருவார் என்று உணர்ந்து கொள்ளட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னும் ஒரு காரியம், தற்கொலை. இன்றைக்கு உடனே அம்மா சத்தம் போட்டுவிட்டால் உடனே தற்கொலை, கணவன் சத்தம் போட்டால் உடனே தற்கொலை, மனைவி சத்தம் போட்டால் உடனே தற்கொலை. சத்திரமா இனி வாழ்ந்துடக்கூடாது. இதுக்கு அப்புறம் பெரிய நரகம் ஒன்று உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா சகோதரனே, சகோதரியே. நீ இன்னைக்கு செத்த உடனே நீ ஒன்று பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க இல்லைம்மா, பெரிய பிரச்சனை தொடங்குது.
தற்கொலை எதற்கும் முடிவே கிடையாது. நீ முடிவு நினச்சிக்கிட்டு இருக்க, கடல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தற்கொலை பண்ணிடலாம், பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தற்கொலை பண்ணிடலாம். இல்லைம்மா, இல்லை. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. நீ வாழ பிறந்தவள், வாழ பிறந்தவன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உனக்காய் தன்னுடைய சரீரத்தை அடிக்க கொடுத்தவர், தன்னை கொல்ல மனதார ஒப்பு கொடுத்த தெய்வம் இவர். கட்டாயப்படுத்தி அல்ல, விசனமாயும் அல்ல, கட்டாயமும் அல்ல, விசனமாயும் அல்ல, மனதார என் பிள்ளையின் பாவத்துக்காய், என் பிள்ளையின் அக்கிரமங்களுக்காய் நான் மரணத்தை ருசி பார்க்கட்டும் என்று சொல்லி மரணத்தை சந்தோஷமாக ஏற்ற ஒரு தெய்வம் இருக்கிறார். நீ மறிக்க வேண்டாம், உன் நாளுக்கு முன்பதாக நீ மறிக்க வேண்டாம் என்று தேவனிடத்தில் வா. ஒரு பிரச்சனையை சொல்லு, ஒரு பிள்ளையை போல சொல்லு. ஒரு சிறு பிள்ளை தன் தகப்பனிடத்தில் பேசுவது போல பேசி பாருங்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் உனக்கு சமாதானத்தை தருவார். தற்கொலை முடிவல்ல, தற்கொலை முடிவல்ல. தற்கொலை செய்ய சொல்வது பொல்லாத பிசாசு. தெரிந்து கொள், உன் ஜீவனை எடுத்து உன்னை நரகத்துக்கு கொண்டு போகிற ஒரு திட்டம் தான் தற்கொலை. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். இன்றைக்கு என் தேவன் அப்படிப்பட்ட இருதயத்தில் பேசும்படியாய் தற்கொலை முடிவோடு இருக்கிறாயா? சகோதரியே, குடும்ப பிரச்சனை தாங்கலை, இனி செத்துறலாம் நினைக்கியா? இல்லைம்மா, இனி இவ்வளோ நாள் அனுபவித்த வேதனை வருத்தத்துக்கு நீ சந்தோஷத்தை சமாதானத்தை அனுபவிக்க வேண்டாமா? அதை அனுபவிக்காமல் நீ சாகுறியே. நீ சந்தோஷத்தை சமாதானத்தை நீ அனுபவிப்ப. என் சகோதரனே, இவ்வளோ நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு, தருத்திரத்துக்கு, வேதனைக்கு, நீ வடித்த ரத்த கண்ணீருக்கு சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டாமா? நீ சந்தோஷத்தை அனுபவிக்காமல் போயிட்டா உன்னுடைய சந்தோஷத்தை யார் அனுபவிப்பா? உனக்கு சந்தோஷம் காத்திருக்கிறது, சமாதானம் காத்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவினிடத்தில். என் சகோதரனே, சகோதரியே, நீங்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் குல தெய்வமாய் ஏற்றுக்கொண்டீர்களா? அவர்களோடு இப்பொழுது ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஆமென். என்றைக்கு நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது மற்றவர்களுக்காய் கண்ணீர் வடிப்பது உங்கள் மேல் விழுந்த கடமை என்பதை மறந்து போகாதீர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபியுங்கள். மன அழுத்தத்தில் பல கோடி பேர் இருக்கிறார்கள். ஐயோ, என் மகள் இப்படி செய்து விட்டாளே, என் மகன் இப்படி செய்து விட்டானே, நான் நம்பின என் சொந்தம் இப்படி செய்து விட்டதே, என் மனைவி இப்படி செய்து விட்டாளே என்று சொல்லி இரவெல்லாம் தூங்காமல் ஐயோ வேதனையை வருத்தத்தை வைத்துக்கொண்டு நடை பிணமாய் லாந்தி கொண்டிருக்கிற என் ஜனங்களுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேனப்பா. ஏதோ இருக்கிறோம், ஏன் என்னை இன்னும் கர்த்தர் வைத்திருக்கிறார்? ஏன் நான் இன்னும் வாழ வேண்டும்? என் பிரச்சனை எவ்வளவு இருக்கு தெரியுமா? என் வேதனை என்ன தெரியுமா? நிம்மதி இல்லையே என்று புலம்புகிற என் பிள்ளையை பாருங்கப்பா. அருமையான ஐயாவை பாருங்க, என் சகோதரனை சகோதரியை பாருங்க. மனதிறக்கம் உள்ளவரே, நீர் மனதிறங்குங்கப்பா. கடன் பாரங்கள் நீங்கட்டும். ஐயோ, தெய்வம் ஒருவர் இருக்கிறாரா? அவர் இருந்தால் எனக்கு ஏன் இந்த பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, வேதனைக்கு மேல் வேதனை என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க. தெய்வம் ஒருவர் இருக்கிறார் ஐயா, அம்மா, தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் உன் அருகே தான் இருக்கிறார். உன் பிரச்சனையை, உன் வேதனையை, வருத்தத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கு நீ அவரிடத்தில் அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு ஒரு வழியை திறங்க என்று சொல்லுங்கள். தேவன் ஒரு வழிவாசலை திறப்பார். நீ சமாதானமாய் வாழுவாய். உன் குடும்பம் வாழ்ந்திருக்கும், உன் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும். கடன்கள் மாறும். கீழ்ப்படியாத மகன் உங்களிடத்தில் வந்து பேசுவான். உங்களுக்கு அன்பு பாராட்டாத கணவன், உங்களுக்கு அன்பு பாராட்டாத மனைவி உங்கள் மேல் அன்பாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். சகோதரனே, சகோதரியே, நான் பிரசங்கிறேன், ரட்சகர் ஜீவிக்கிறார். அவர் ஜீவனுள்ள ஜீவாதிபதி. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும், யாராக இருந்தாலும், உங்கள் ஒருவருக்கும் இயேசு ரட்சகர் தூரமானவர் அல்ல, உன் சமீபமாக இருக்கிறார். அப்பா என்று அழைத்து பாருங்கள். கர்த்தாவே, என் மேல் மனதிறக்குங்கப்பா, எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. நான் எப்படி இந்த பிரச்சனையில் தப்ப வேண்டும் என்று ஞானத்தை தாங்க. என்னை பாதுகாத்து எடுத்துங்க. நான் வாழ வேண்டும் என்று சொல்லுங்கள். தேவன் ஒரு இரக்கம் பாராட்டுவார். வியாதிகள் மாறட்டும். சத்ருவின் தந்திர மந்திரங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் வல்லமையினாலே இப்பொழுதே செயலற்று போகட்டும்.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே நான் உம்முடைய அனைவர் அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி என் எஜமான் எனக்கு பாராட்டின கிருபைக்காய் அவரை சோதரிக்கிறேன். ஒரு நாம மகிமைப்படுவதாக. என் எஜமான் எனக்கு தந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் இருக்கிறது. என் சகோதரனே, என் சகோதரியே, அருமையான வாலிபனே, வாலிப பிள்ளைகளே, உங்களிடத்தில் வேதாகமம் இருக்கிறதா? தயவு செய்து ஒரு வேதாகமத்தை வாங்குங்கள், அதை என்னோடு திருப்புங்கள். சேனைகளின் கர்த்தர் பேசுவார். இந்த தேசத்துக்கு இனி நடக்க போகிறது என்ன நடந்தது, இனி தேசம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வேதத்தில் நீ கண்டுகொள்ளலாம். ஆம், ஏசாயா 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, ஜாமக்காரன் சொல்கிறார், ஊழியக்காரன். ஜாமக்காரன் என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று பொருள். ஜாமக்காரன் என்றால் காவல் காக்கிறவன் என்று ஒரு பொருள் இருக்கிறது. காவல் காக்கிறவர்கள் இரவு முழுவதும் கண் விழித்து எதிரிகள் படைகள் வருகிறதா, துஷ்ட மிருகம் வருகிறதா, அழிவு வருகிறதா என்று கண் முழித்து காக்கிறவனுக்கு பெயர் காவல்காரன். அந்த காவல்காரன் சொல்கிறான், விடிய காலம் வருகிறது. என் ஜனமே, என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இந்த வசனத்தை என்னோடு திருப்பி பாருங்களேன். அதில் சொல்கிறது பாருங்களேன், விடிய காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. என்னையா இது? விடிய காலமும் வருகிறது, ராக்காலம் வருகிறது. தினந்தோறும் விடிய காலம் ராக்காலம் வருகிறது. இது என்ன? அந்த ராக்காலம் அல்ல, இந்த விடிய காலம் அல்ல. இந்த தேவாதி தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், என் ஜனமே கேள், கர்த்தர் பேசுகிறார். ஒரு காலையில் வந்து காலையிலே சொல்லுகிறான் அந்த ஊழியன், அந்த ஊழியன் சொல்லுகிறான், அவர் பாருங்கள், ஜாமக்காரன் சொல்லுறான், விடிய காலம் வந்துருச்சு, ஆனால் ராக்காலமும் வந்துட்டு. இன்றைக்கு இதை அறியாது இருக்கிறோம். ராக்காலம் இருக்கிறதா? நீ ராவு காலத்தை தான் கேள்விப்பட்டிருப்ப. ஐயோ, இது ராவு காலம், நல்ல நாள். ஐயா, ராவாவது நல்லதாவது என் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. அங்கே பாருங்களேன், அவர் சொல்லுகிறார், ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதாயிருந்தால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்கிறான். கேட்க மனசு இருக்குதா? ஏன் ராக்காலம் வருது? விடிய காலம் வரலையே, இன்னும் விடிய காலம் வர்றதுக்கு மட்டும் எப்படி ராக்காலம் வருதுன்னு நீ கேட்க மனசா இருந்தா நீ வந்து கேளு, சபைக்கு வந்து கேளு, சபையிலே சத்தியத்தை கேட்டுப்பார். சபைக்கு இன்றைக்கு போவது ஒரு பெரிய அநாகரிகமாக இருக்கிறது, அநாகரிகமாக இருக்கிறது. யார் போவா? நம்ம ஆன்லைனில் பார்ப்போம். ஆன்லைன் ப்ரேயர் நல்லா தான் இருக்குமா? சபைக்கு கட்டாயம் போகணும். நீ சபைக்கு வந்து கேளு. ஆண்டவர் சொல்கிறார், நீ திரும்பி வா. இன்னைக்கு அநேக சபைகளை விட்டு சபையா ஓடி, இல்லையே வீட்டுக்குள்ளே வேலைக்கு உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிற, உனக்கு வேலை பணம் பணம் பணம், எங்கே போய் நிற்க போகிறது? என் ஆண்டவர் சொல்கிறார், ராக்காலம் வருகிறது, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். இந்த ராக்காலத்தை நான் பழைய ஏற்பாட்டின் ஃபர்ஸ்ட் காலத்துக்கு கொண்டு வருகிறேன். மோசேயை தேவன் அழைக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தும் போது ராக்காலமும் இருந்தது, விடிய காலமும் இருந்தது, ஒரே நேரம். எப்படி? என் எஜமானுடைய வேதம் சொல்கிறது, ஐயா, இஸ்ரவேலனுக்கு விடிய காலம், எகிப்தியனுக்கு ராக்காலம். ஒரே நேரம், சேம் டைம். காலை 8 மணி இங்கே இவருக்கு விடிய காலம், காலை 8 மணி அங்கே ராக்காலம். காரிருள் மூடிக்கொண்டது.
என் ஜனமே கேள், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. என் இயேசு மகாராஜன் என்னை பிடித்த இடத்தில் நிறுத்தி வைத்து அவருடைய வார்த்தையை சொல்ல வைத்திருக்கிறார். கேள் கர்த்தருடைய ஜனமே, ராக்காலம் வருகிறது, நீ ராக்காலத்துக்கு தப்பித்துக்கொள். கள்ள ஊழியனுக்கு ராக்காலம், கள்ள உபதேசியானுக்கு ராக்காலம், கள்ள சகோதரனுக்கு ராக்காலம், பணப்பிரியனுக்கு ராக்காலம், பதவி பிரியனுக்கு ராக்காலம், இச்சை பிரியனுக்கு ராக்காலம். ராக்காலம் வருகிறது. உண்மையாய் ஓடி தரித்திரத்தை அனுபவித்தனுக்கு பகல் காலம் வருகிறது. உண்மையாய் கர்த்தருக்கென்று வேதனையும் வருத்தத்தை அனுபவித்த ஊழியருக்கு பகல் காலம் வருகிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் துன்பத்தையும் வருத்தத்தையும் அனுபவித்த குடும்பத்துக்கு பகல் காலம் வருகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி போய் அவமானத்தை பரிசாய் கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காய் சாட்சியாய் நின்றதினால் வேதனை வருத்தத்தை நீ அனுபவித்த உங்களுக்கு பகல் காலம் வருகிறது என்று வேதம் சொல்கிறது. தேசத்தில் திக்கி திடுக்கிடத்தக்க காரியம் நடந்து வருகிறது. ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்ன கட்டி 2004 வரைக்கும் சுனாமினா நமக்கு தெரியாது. சுனாமி அலை எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்ன கட்டியே கடல் முழக்கமாக இருக்கும், கடலினால் அழிவு உண்டு என்று சொல்லி என் இயேசு மகாராஜன் இந்த வேதத்திலே எழுதி நமக்கு அனுப்பியிருந்தார். பார்க்க நமக்கு மனதில்லை. திக்கி திடுக்கிடத்தக்க காரியம் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். கடந்த நாட்களிலே ஒரு பெரிய மலையின் மேல் மழை பெய்தது. மழை என்று சொன்னால் அதற்கு மேக வெடிப்பு என்று சொல்கிறார்கள். கிராமம் காணாமல் போனது என்று நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். மேக வெடிப்பினால் கிராமங்கள் காணவில்லை என்று என் ஆண்டவருடைய வேதம் சொல்ல நடக்கும். கொள்ளை நோய் நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. நீ நினைக்கலாம் நான் தப்பி விடுவேன் என்று. இல்லை, இரா காலத்துக்கு தப்ப வேண்டும். சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஊழியரே, வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஊழியர் என்றால் யார் என்று ரா காலத்தில் அவருடைய சந்ததியில் காத்திருக்கிறவன் ஊழியராம். ஜாமமெல்லாம் காத்திருந்தப்பா, என் ஜனத்துக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? என்னை நம்பி தந்த சபைக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? என்னை நம்பி தந்த விசுவாசிக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று காலத்தில் அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற ஊழியக்காரருக்கு இப்பொழுது வெளிச்சத்தின் காலமாகிய பகல் காலம் வரும். இனி நூதன ஊழியனுக்கும் பொய்யனுக்கும் ராக்காலம் வருகிறது. கேட்க மனதாயிருந்தால் கேள் கர்த்தருடைய வார்த்தை. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல இருக்கிறேன். என்னோடு திருப்புவீர்களா? ஈசாக்கு என்று ஒரு மனிதன் இருந்தார். அந்த ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைச்சாரா. ஆதியாகமம் 26:12 சொல்கிறது. அந்த ஈசாக்கு விதைக்கும் பொழுது எல்லாரும் சொல்லியிருக்காங்க, பஞ்சம்டா, தேசம் முழுதும் பஞ்சமாக இருக்குது. நீ போய் நாங்கள்லாம் ஒன்று விதைக்கலை, உளுந்து விதைக்கலை, நெல் விதைக்கலை, ஒன்று விதைக்கலை, நீ என்ன போய் விதைக்க போகிற? பஞ்சம்னு சொன்னார். அத்தனை பேருக்கு ஒரு ராக்காலம். எஜமானை நம்பி கர்த்தர் சொன்னார் என்று செய்த இந்த ஈசாக்குக்கு பகல் காலம் 100 மடங்கு ஆசீர்வாதம். 100 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு இனி வருவது விடியற் காலம். பொய்யனும் பொய்யாக்கினை தீர்க்கிறவனும் போக போகிறது ராக்காலம். என் அன்பு பிள்ளையே, ராக்காலத்துக்கு நீ போகக்கூடாதம்மா. ராக்காலத்தில் நீ இருக்கக்கூடாது. நிருதத்தை கழுவுங்கள். சகோதரனே, சகோதரியே, பிசாசின் தந்திரத்தை நீ அறிந்து கொள்ள மாட்டாயா? பொல்லாத பிசாசானவன் உன் குடும்பத்தை கெடுப்பதற்குத்தான் ஒன்றில்லாட்ட ஒன்றை உனக்கு சொல்லி உன்னை பிரிக்கிறான். நீ தெரிய மாட்டாயா?
பொல்லாத பிசாசின் தந்திரம் நீ செய்கிற ஊழியத்தின் மேல் அவனுடைய கை வைத்ததினால் தான் பிரிந்தது உனக்கு, அதனால் தான் இவ்வளவு பிரச்சனை, அதனால் தான் இச்சையில் சிக்கிக்கொண்டாய் என்பதை நீ உணர மாட்டாயா? இன்றைக்கு ராக்காலம் வருகிறது, உனக்கு வரக்கூடாதம்மா. ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டினாயே, என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்காய் நீங்கள் வைராக்கியம் பாராட்டி எவ்வளவாயிருந்தீர்கள். நீ ராக்காலத்துக்கு போக வேண்டுமோ? எகிப்தியனா நீ? இஸ்ரவேலன் அல்லவோ? இஸ்ரவேலின் தேவன் உன்னை கிருபையாய் வல்லமையோடு நடத்தி வந்ததை எண்ணிப்பார். பொல்லாத பிசாசின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து விட்டாயோ? கீழ்ப்படிந்து விட்டாயோ? எஜமான் உன்னை அழைக்கிறார், ராக்காலத்துக்கு தப்ப வைத்துக் கொள். இனி நீ நினைக்காதெல்லாம் கேள்விப்படுவேன். உன் கண்ணு எங்கேயோ நடக்குன்னு நினைக்கிறது உன் பக்கத்தில் பார்ப்ப. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு 3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தாயார் அனுப்பின செய்தி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவர்கள் நெல் போட்டிருந்தார்களாம். அவர்கள் கிணத்தில் உள்ள, பக்கத்து கிணத்தில் உள்ள எல்லோருக்கும் அந்த புகையான் என்ற ஒரு நோய் வருமாம். அந்த நெல்லுக்கு அந்த புகையான் நோயினால் எல்லா பயிர்களும் கரிந்து விட்டதாம். இந்த அம்மா போகுமா, கண்ணீரோடு இரவெல்லாம் ஜெபிக்குமாம். ஒரு செம்பில் தண்ணியை வைத்து கொண்டு, இயேசுவே நான் வெக்கப்படக்கூடாதப்பா, நான் வெக்கப்படக்கூடாது. எல்லாரும் மருந்து அடித்தவமெல்லாம் படம் போட்டுட்டாயா, நோய் தீரலன்னு. நான் மருந்தே அடிக்கலை, எனக்கு மருந்து நீர் தான் அப்படின்னு சொல்லி என் அன்பு எனக்கு அருமையான அந்த தாயார் ஒவ்வொரு நாளும் இரவு கண்ணீரோடு ஜெபிப்பார்களாம். காலை அந்த தண்ணியை கொண்டுட்டு போய் தொளிப்பாங்களாம். எனக்கு வந்துடக்கூடாதப்பா, நான் இஸ்ரவேலன், எனக்கு வரக்கூடாதப்பான்னு சொல்லுவார்களாம். நடந்தது. அவங்க சொன்னாங்க, நிறைய பேருக்கு வரலை, எனக்கு 40 மேனி அப்படின்னாங்க. அதை நான் எவ்வளோன்னு எனக்கே தெரியாது, ஆனால் அவங்க சொன்னது அப்படி சொல்ல, எனக்கு 40 மேனி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, மற்றவனுக்கு நடக்கிறதை போல உனக்கும் நடக்கிறதோ? உன் வழியை சீர்தூக்கிப்பார். மற்றவனுக்கு நடக்கிறதை போல உனக்கு நடக்கிறது என்றால் உன் வழி எங்கேயோ மாறிக்கொண்டிருக்கிறது. நீ எங்கோ தேவனை விட்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறாய். தேவனுடைய திட்டத்தை நீ மறந்து எங்கேயோ போய் கொண்டிருக்கிறாய். தேவன் ஒருவர் உனக்காய் காத்து கொண்டு இருக்கிறார். நீ வெளிச்சத்தின் பிள்ளை, இருளின் பிள்ளை அல்ல. நீ வெளிச்சத்துக்குரியவள். உனக்கு இருள் எதற்கு? இன்னைக்கு ஜனங்களை, என் ஜனங்களை இருளிலே கிடக்க பண்ணுகிறான் பொல்லாத பொய்யன். இருள் வேண்டாம், நீ ஒளிக்கு வா. மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள். உலகத்துக்கு ஒளியாயிருக்கிற என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள். என்னை எல்லாமல் உங்களால் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரலோகம் இல்லை. ராக்காலத்துக்கு தப்ப வேணும். பொல்லாத கொள்ளை நோய்களுக்கும், பொல்லாத பிசாசின் தந்திர மந்திரங்களுக்கும், பிரச்சனை போராட்டத்துக்கும் தப்ப வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் வா. இப்பொழுது என்னோடு செபிப்பீர்களா? எனக்கு அருமையான கருத்துடைய ஜனமே, கண்களை மூடுங்கள். ராக்காலத்துக்கு நான் தப்பணுப்பா, நான் ராக்காலத்துக்கு தப்பணுண்டேடி. ராக்காலத்தில் பொல்லாத இருளில் கொள்ளை நோய் வருமாம். இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு நீ தப்பணும். இருளில் நடமாடுகிற பொல்லாத மிருகங்களுக்கு நீ தப்பணும். அதே போல இருளில் நடமாடுகிற பொல்லாத வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளுக்கு நீ தப்பணும். இன்றைக்கு இந்த பொல்லாத ஆவிகள் தந்திரமாய் நுழைந்து சபையை கெடுத்து கொண்டிருக்கிறது, குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. சபையிலே ஒரு மனமில்லை, குடும்பத்திலே ஒரு மனமில்லை, ஊழியத்திலே ஒரு மனமில்லை. காரணம் என்ன? பொல்லாத பிசாசானவன் நுழைந்து இருளை கொண்டு வந்திருக்கிறான். வெளிச்சமாக்க தேவன் விரும்புகிறார்.
அப்பா என்று அழையுங்கள். நீங்கள் இழந்து போன ஊழியத்தை இன்று நினையுங்கள். எதற்காக ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள்? ஒப்பு கொடுத்ததின் நோக்கம் என்ன? இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? வசதி வரையும் என் ஆண்டவர் உங்களுக்கு தேவையில்லாமல் போய்விட்டாரோ? பலன் கிடைக்கவும் என் ஆண்டவர் தேவையில்லையோ? வேலை கிடைத்த உடனே என் ஆண்டவர் உங்களுக்கு தேவையில்லாமல் போய்விட்டாரோ? எஜமான் அழைக்கிறார். மகா இரக்கம் கருவியும் உள்ள எங்கள் எஜமானே, இயேசுவே, நான் நம்முடைய அதிகாரத்தோடு நீர் எனக்கு சொன்னதை நம் பிள்ளைக்கு சொன்னப்பா, இதில் ஒரு வார்த்தையும் என்னுடைய வார்த்தை அல்ல என்பதை நீர் அறிவீர். உடைய ஜனங்களும் அறிவார்கள். உடைய ஜனங்களோடு பேசும். இன்றைக்கு இவருடைய வாழ்வில் ஒரு புது மாறுதல் உண்டாகட்டும், புது சமாதானம் உண்டாகட்டும், புது சந்தோஷம் உண்டாகட்டும். இருளின் பிள்ளைகள் அல்ல, ஊழியின் பிள்ளைகள் என்பது ஒரு நம்பிக்கை வரட்டும் பிதாவே.